ஹாய், எப்படி இருக்கீங்க? பீச்சுக்கு போகலான்னு சொன்னால் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பீச் பிடிக்கும். பார்த்தாவே போதும், மனசெல்லாம் மத்தாப்பு தான். நம்ம இப்போ எந்த பீச் பார்க்க போகிறோன்னா தனுஷ்கோடி கடற்கரை தான். ராமேஸ்வரம் முனையில் இருக்க இந்த தனுஷ்கோடி கடற்கரையிலேருந்து அரிச்சல் முனை என்ற பகுதி வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு காரில் ஒரு ரைட் போகலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல தான் பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும், அதாவது வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் இணைதான். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இப்போ அப்படியே இதில் வந்து பார்த்துக்கிட்டே போகிறதே ஒரு சுகானுபவம் தான். ஒரு காரில் பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் பாதை, அதை பார்க்குறதே ஒரு அழகு. ஒரு பக்கம் வந்து கடல் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும், ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தா குழந்த மாதிரி தவழ்ந்து வந்துட்டுருக்கோம். அது பார்க்குறதே ஒரு அழகு. ரெண்டு பக்கமத்துக்கும் நடுவில் ரோடு போகும், அதில் போகிறது அவ்வளோ அழகு. நம்ம எங்கெங்கே நிறுத்தணுமோ வண்டியை நிறுத்தி அதனோட அழகை ரசிக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போது இந்த அழகை நீங்களும் ரசிக்க வாங்க. இங்கே வருஷத்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்களாம். நம்மளும் வந்து ராமேஸ்வரம் வந்தால் அங்கே கோயிலெல்லாம் பார்த்துட்டு அந்த தீர்த்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி திரும்பிடாமல் இந்த இடம் வரைக்கும் அரிச்சல் முனை வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையை கொஞ்சி விளையாடுறத பார்க்கலாம். இந்த அரிச்சல் முனை அப்படிங்கிற அழகான கடற்கரையில் ஒரு பக்கம் வந்து மன்னார் வளைகுடாவும், இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்கக்கடல், இது ரெண்டும் சூழ்ந்தது தான் இந்த அரிச்சல் முனைன்ற பகுதி. ராமேஸ்வரம் தீவின் தென்கோடி முனையில் உள்ள தனுஷ்கோடியில் 1964 வருஷம் ஏற்பட்ட புயலும் அதனால் பாதிப்பும் அந்த நகரமே அழிஞ்சு போனதும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இயற்கை அழகுதானாலும் ஒரு சில நேரங்களில் அதனோட கோர முகத்தை காட்டிடுது. இந்த அழகை வந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ரசிக்கலாம். இந்த தனுஷ்கோடி கடற்கரை வந்து 15 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இந்தியாவில் உள்ள அழகான கடற்கரைகளில் இதுவும் ஒன்று. இதனோட மணல் வந்து ரொம்ப அழகாக வெள்ளையாக அழகாக இருக்கும். அது மாதிரி தண்ணி வந்து ப்ளூ கலரில் அப்படி நல்லா தெளிவாக படிகம் மாதிரி இருக்குது. காற்று ரொம்ப அடிச்சதுன்னா, அதாவது மணல் புயல் வீசிச்சுன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையிலேயே மணல் அப்படியே குவிஞ்சிருமா. அந்த டைம்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா கார்லாம் வீல்லாம் மணலில் சிக்கிரும், அப்போ வர முடியாது. இப்போ வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்.